2013 ரிலீஸ் ஆன ஆர்வம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட கேரக்டர் பற்றியும் இந்த படத்தோட டைரக்டரான சிவா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஹோல்சேம் என்டர்டைனராக வந்திருக்கு. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த படம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பித்தோம், அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் பேக்ராப்போட பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொடியூசர் இந்த படத்தை எனக்கு கொடுத்தாரு. அஜித் சாரும் அதே ஒரு ஆசையில் தான் இந்த படத்துக்கு விஜய் ஆல் ஒர்க் இருக்குது. அஜித் சாருடைய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்த படங்களில் வித்தியாசமான படமாக இருக்கும். அர்பன் லுக்லேருந்து ரூரல் லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ரொம்ப நல்லா கன்விக்ஷனோட பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் அஜித். அவர் ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும், பட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன், இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐம் வெரி கான்ஃபிடென்ட் வித் தட். சார் வந்து ஒரு நல்ல நடிகர். ஆக்சுவலாக ஒரு சீனை வந்து அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் அவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் சாரோட தம்பியாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக நடிச்சார் இந்த படம். ஏன்னா அஜித் சாருடைய தீவிரமான ரசிகர் அவர். தலை ஃபேன் வந்துட்டு தலையோட தம்பியாக நடிக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணார். சந்தானம் சார் எல்லாருக்குமே தெரியும், கிரேட் காமெடியன். இந்த படம் வந்து எங்களுக்கு சிறுத்தைக்கு அப்புறம் நாங்கள் சந்தானம் சாரோட காம்பினேஷன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன சின்ன பஞ்சஸ் கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சந்தானம் சார் அந்த தம்பிங்களோட சேர்ந்து அஜித் சாரோட காம்பினேஷனில் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்கு. படம் பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம எல்லாம் ஜாலியாக தியேட்டர் போய் பார்ப்போம் இல்லைங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, அதே மாதிரி அவங்க ஸ்க்ரீனில் இருப்பாங்க. ஸோ பீப்புள் வில் ரிலேட் டு தெம் அப்படின்னு நம்புறேன்.